வெல்கம் டு டிஸ்பிளின் அகாடமி. ஸோ இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுறோம்ல, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதுல ஆப்டிடியூட்ன்ற ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். அதோட பேசிக் கான்செப்ட், அதாவது ஷார்ட் கட்ஸ் நிறைய தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு சம்ம அந்த ஷார்ட் டைமுக்குள்ள நம்மளால போட முடியும். ஓகேவா? ஸோ எவ்வளவு சீக்கிரமா நம்ம சம்ம சால்வ் பண்றோமோ அவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஷார்ட் கட்ஸ் நிறைய தெரிஞ்சிருந்திருக்கணும் இல்லையா? ஸோ தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இப்ப சிம்பிளிபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வேகமா போட முடியும் இல்லையா? சோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேதிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல என்னென்ன மாதிரியான கான்செப்ட் எல்லாம் இருக்கு, அதோட ஷார்ட் கட்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? இப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்டரி பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னோட சம் ஆஃப் யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா, அது வந்து 10 இருக்கணும். தென் என்னோட 10th டிஜிட் சேமா இருக்கணும். ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்கன்னா, சம் ஆஃப் யூனிட் டிஜிட் 10 இருக்கும்போது இருக்கணும். அட் த சேம் டைம் என்னோட 10th டிஜிட் என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். சோ எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்க பாருங்களேன், இது வந்து என்னோட 10th டிஜிட், இது வந்து ஒன்ஸ் சொல்லுவோம், இது 10th சொல்லுவோம் இல்லையா? சோ இது ரெண்டு எப்படி இருக்கு, எனக்கு சேமா இருக்கு இல்லையா? 2ல ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் எனக்கு 2ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ யூனிட் டிஜிட்னா என்னது, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க. சோ இதோட சம், அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரணும், 10 வரணும். ஓகேவா? சோ ஆட் பண்ணா எனக்கு 10 வருது இல்லையா? அப்போ இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? சோ இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதுதான் காம்ப்ளிமெண்டரி பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி மாடல்ல சப்போஸ் இதுலதான் வந்துட்டு ஒரு தனியா ஒரு கொஸ்டினா கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சிம்பிளிபிகேஷன்ல ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்டா இதோட போர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்மளோட ஆப்டிடியூட்ல ஒரு போர்ஷன்ஸா இது இருக்கும். இதெல்லாம் ஒரு ஷார்ட் கட், சீக்கிரமா ஒரு சம்ம சால்வ் பண்றதுக்கான ஷார்ட் கட்ஸ் இது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, இப்ப என்ன சொல்லிருக்காங்க, 23 into 27. சோ போடலாமா? இப்போ அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த 3யவும் 7 என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். சோ 3யும் 7யும் மல்டிப்ளை என்ன பண்ணா என்ன வரும், 21 வருமா? 7 3s are 21. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 2, இந்த 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 3 தானே? 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 3யா? சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட நெக்ஸ்ட் நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வரும், 6 வரும். ஓகேவா? சோ 6 to 1. சோ இந்த சம்க்கான ஆன்சர் என்ன, 6 to 1. இதுதான் காம்ப்ளிமெண்டரி பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் டிஜிட் ரெண்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கு, அடுத்த சம்ல பாருங்க, 6 4 தான் என்ன, 24. ஓகே, 24. தென் ஃபர்ஸ்ட் எனக்கு 10th டிஜிட் எப்படி இருக்கு, சேமா இருக்கு இல்லையா? இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு. என்னோட யூனிட் டிஜிட் ரெண்டே ஆட் பண்ணாலும் 10 வருது. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, யூனிட் டிஜிட், அதாவது 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பரை நெக்ஸ்ட் நம்பரால என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சோ இப்போ 5 4s are 20. அப்ப இதோட முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், 20 ஆட் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா ஆன்சர் என்ன வரும், 20 24. நீங்க நார்மலான ஒரு மல்டிப்ளிகேஷன் போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? சோ இன்னொரு பார்க்கலாமா, எனக்கு இதோட 10th டிஜிட்மே சேமா இருக்கு, இதோட யூனிட் டிஜிட் ரெண்டும் ஆட் பண்ணா என்ன வருது, 10 வருது இல்லையா? அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுல, அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? சோ இந்த 10ஐயும் 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா என்ன வரும், 8 2s are 16. ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் இருக்குல ஒரு நம்பர் 9, அந்த நம்பரோட என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். சோ 9 into 10 90. அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்ல இதோட 90 ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 9016. ஓகேவா? சோ இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரியுது இல்லையா? என்னோட யூனிட் டிஜிட் எப்படி இருக்கணும், சம் ஆஃப் யூனிட் டிஜிட் 10 இருக்கணும், 10th டிஜிட் சேமா இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளிபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எண்டிங் வித் 5. எந்த ஒரு நம்பர் 5ஆல எண்ட் ஆனாலும் அதோட ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து என்னன்னா 15 ஸ்கொயர், 55 ஸ்கொயர், 75 ஸ்கொயர், 45 ஸ்கொயர். சோ இது எல்லாமே எனக்கு 5ல எண்டா இருக்கா. சோ எனக்கு இந்த மாதிரி எண்டா இருந்ததுன்னா அதோட ஸ்கொயர் வேல்யூ எப்படி ஈஸியா பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? என்னது, எனக்கு ஃபர்ஸ்ட் 15 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த 15 ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் வந்து 15 ஸ்கொயரா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 ஃபர்ஸ்ட் நான் ஸ்கொயர் பண்ணுவேன். 5 என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 25 வரும். நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நெக்ஸ்ட் நம்பரால நான் மல்டிப்ளை பண்ணுவேன். 1 2s are 2. என்னது, 1 2s are 2. அப்ப ஆன்சர் என்ன, 225. 15 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன, 225.
இதுவும் அப்படியே காம்ப்ளிமெண்டரி பேர் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரிதான் லாஜிக். இது எனக்கு 5 ஸ்கொயர் பண்ணி நான் லாஸ்டா போடுவேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 55 ஸ்கொயர். ஓகேவா? இந்த 55 ஸ்கொயர் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போமா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5 நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். 5 ஸ்கொயர் பண்ணா எனக்கு அதே 25 தான் வரும். சோ பிகினிங் என்ன இருக்கு? 5 இருக்கா? நான் என்ன சொன்னேன்? அடுத்தது இந்த 5 ஓட நெக்ஸ்ட் நம்பரை நான் மல்டிப்ளை பண்றேன். இப்போ 6 5 30 வருதா? அப்போ 30. இப்போ 30 to 5 தான் 55 ஸ்கொயரோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இப்போ 75 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்ப 75 ஸ்கொயரை பார்க்கலாமா? 75 ஸ்கொயர் பண்ணா எப்பவும் போல நான் 5 ஸ்கொயர் பண்றேன். அப்ப 25. 7 ஓட நெக்ஸ்ட் நம்பர் நான் மல்டிப்ளை பண்ணனா 8 7 56. ஓகேவா? சோ இந்த 75 ஓட ஸ்கொயர் வந்து 5625. சிம்பிளிஃபிகேஷன்ல நமக்கு 75 ஸ்கொயர்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டைம்ல போட்டு என்ன பண்ணக்கூடாது? 75 into 75 இந்த மாதிரி போட்டு நார்மல் மெத்தட் போடக்கூடாது. ஓகேவா? சோ அதுக்காக இந்த ஷார்ட் கட்ஸ். சோ இங்க ஒரு சம் இருக்கு இல்லையா? சோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல் ஒன்னு பார்க்கலாமா? மல்டிபிள் வித் 5 ட்ரிக்ஸ். ஓகேவா? எந்த ஒரு நம்பரையும் அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி 5 ஆல அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஈஸியா கொண்டு வருது? நம்ம நார்மல் மல்டிபிளிகேஷன் பண்ணுவோம்ல, என்ன பண்ணுவோம்? 5 1 2 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம 5 ஓட மல்டிப்ளை பண்ணி சோ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம் இல்லையா? சோ அதுக்கு பதிலா இந்த மெத்தடுக்கு பதிலா வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஈவன் நம்பரை இந்த ரூல் எப்ப அப்ளை பண்ணணும்னா, அது வந்து அந்த நம்பர் வந்து எனக்கு ஒரு ஈவன் நம்பரா இருந்ததுன்னா அந்த நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணி அதோட ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா என்ன பண்ணணும்னு? 5 இப்போ எந்த ஒரு நம்பரையும் 5 ஆல மல்டிப்ளை பண்றோம், அந்த நம்பர் எனக்கு ஈவன் நம்பரா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணி 0 ஆல ஆட் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு 120 இருக்கு இல்லையா? சோ 120 இப்ப நான் என்ன பண்ணி சொல்லிருக்கேன்? 2 ஆல டிவைட் பண்ண சொல்லிருக்கேன். அப்ப 60 இருக்கா? 60 போடுறதுக்கு அப்புறம் ஒரு 0 ஆட் பண்ண சொல்லிருக்கேனா? அப்போ இதோட ஒரு 0 ஆட் பண்ணா 600. நீங்க இதை நார்மலா மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் என்ன ஆன்சர் வரும்? 600 தான் வரும். 120 இருக்கு இல்லையா? 120 5 ஆல மல்டிப்ளை பண்ணேன். 0 5 2s are 10 க்கு 0 ரிமைனிங் 1 1 5s are 5 1 6. ஓகே, சோ நார்மலா ஒரு ஸ்மால் நம்பர்ஸ்க்கு இத போட்டுக்கலாம். ஓகே, பட் ஒரு லார்ஜ் நம்பர் வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணானா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? 512 சொல்லிருக்காங்களா? அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ 512 அதை 2 ஆல டிவைட் பண்ணுமா? சோ 512 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 டைம்ஸ் எனக்கு 4 ரிமைனிங் 1 வரும். 11 வருமா? 5 டைம்ஸ் எனக்கு 10 ரிமைனிங் 1 எனக்கு வந்துருமா? அப்ப 12 இருக்குமா? 6 டைம்ஸ் எனக்கு என்ன வரும்? 12 வந்துரும். சோ இதோட என்ன பண்ண போறேன்? ஒரு 0-வை ஆட் பண்ண போறேன். சோ நீங்க இதை நார்மலா மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் எனக்கு இதே ஆன்சர் தான் வரப்போகுது. புரிஞ்சுதா? அப்ப என்ன ஆன்சர் வரும்? 2560. ஓகேவா? சோ இது வந்து இந்த 3 டிஜிட் 4 டிஜிட் தான் யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது. எவ்வளவு பெரிய நம்பர், அந்த நம்பர் எனக்கு ஈவனால எண்ட் ஆயிருக்கணும். அட் த சேம் டைம் அதை 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க 4 ஒன்னா கொடுத்துருக்கேன் பாருங்களேன். பெரிய நம்பரா இருக்கா? இதை ட்ரை பண்ணுமா? இப்ப என்ன பண்றோம்? இதோட ஹாஃப் எடுக்கணுமா? சோ பை 2 என்ன ஹாஃப் தானே? அப்போ 6 டைம்ஸ் 12 6 டைம்ஸ் 3 இருக்கா? 1 டைம் 2 ரிமைனிங் 1 வந்து எனக்கு இங்க 14 மாறிடுமா? அப்போ 7 டைம்ஸ் அகைன் 5 இருக்கா? 2 டைம்ஸ் எனக்கு 4 அந்த சைடு எனக்கு வந்து 1 வந்துருச்சுன்னா 16 வந்துருமா? அப்ப என்ன வரும்? 8 டைம்ஸ். என்ன பண்ண போறோம்? அடுத்தது 0-வை ஆட் பண்ண போறோம். ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நம்ம ஆன்சரை போட்டுட்டோம் இல்லையா? ஓகே, இது வந்து இதுவுமே சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ ரிமைனிங் இருக்கிற சம்ஸ் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இந்த சம் என்னன்னா நீங்க எப்படின்னு போட்டு பாருங்க. இதுவே எனக்கு அதே மாடல் 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். எனக்கு ஆட் நம்பரா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்? ஈவன் நம்பரா இருந்ததுன்னா டிவைட் பை 2 பண்ணி ஒரு 0 ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா? இல்ல எனக்கு ஆட் நம்பரா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா அது பாத்துருமா? எக்ஸாம்பிளுக்கு அங்க வந்துட்டு இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 513 இருக்கு. இங்கேயும் அதே ப்ராசஸ் தான் பண்ண போறேன். இதுல ஹாஃப் எடுக்க போறேன். ஹாஃப் எடுத்தா என்ன வரும்? 2 டைம்ஸ். ஓகேவா? 5 ரிமைனிங் இங்க 6 இருக்குமா? சாரி 6 இருக்குமா? பாயிண்ட் வச்சு எனக்கு இந்த ரிமைனிங் வந்து 1 இருக்கும். சோ அந்த 1ஓட நான் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தேன் அப்படின்னா என்ன வரும்? 5 டைம்ஸ் எனக்கு 10. ஓகேவா? அப்போ இதோட என்ன வருது? எனக்கு பாயிண்ட்ல வருதா? 256.51 இருக்கு இல்லையா? நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆன்சரா எழுதும் போது இந்த பாயிண்ட ரிமூவ் பண்ணிட்டு இத வந்து ஒரு ஹோல் நம்பரா எழுதிக்கலாம். என்ன பண்ணலாம்? 2565 முடிஞ்சு போச்சு. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அப்ப இது வந்து என்ன தெரியுது? எனக்கு ஒரு ஆட் நம்பரை 5 ஆல நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா டெஃபினட்டா அந்த நம்பர் எனக்கு 5 ஆல தான் எண்ட் ஆகும். அதே ஒரு ஈவன் நம்பரை நான் 5 ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு 0ல தான் எண்ட் ஆகும். ஓகேவா? சோ இன்னொரு சம் போடலாமா?
இன்னொரு சம் இருக்கு இல்லையா 4537 4537 நான் என்ன பண்ண சொன்னேன் டிவைட் பை 2 பண்ணாலும் ஓகே தான் இதுல ஹாஃப் எடுத்தாலும் ஓகே தான் ஓகேவா ஏன்னா ஒரு 2 டைம்ஸ் வரும் அகைன் எனக்கு 2 டைம்ஸ் வரும் சோ 13 இருக்கும் 6 டைம்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு 12 வரும் ரிமைனிங் வந்துட்டு 1 வந்துச்சுன்னா 17 8 டைம்ஸ் போடும்போது எனக்கு 16 ரிமைனிங் 1 இருக்குமா நான் பாயிண்ட் வச்சு அங்க 0 சேர்த்தா 10 மாறிடும் இல்லையா பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கும் போது 10 மாறிடும் அப்போ 5 டைம்ஸ் 5 2s are 10 அப்ப என்ன ஆகுது எனக்கு 20 சாரி 2268.5 கிடைக்குது இல்லையா சோ இந்த நம்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா அந்த பாயிண்ட மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு 22685 இப்படி எழுதினா போதும் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா சோ ஷார்ட்டா இருக்கு இல்லையா இது போடுறதுக்கு சோ எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி மெத்தட்ஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஓகேவா சோ ஒரு பெரிய நம்பர் இருக்கா இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க போடுங்க தென் நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்பரையும் 25 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து ஈஸியா பண்ணலாம் இப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு 28ன்னு ஒரு நம்பர் இருக்கு அதை நான் 24 நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நார்மலா 28 24ன்னு போட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மெத்தடுக்கு பதிலா இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு 214 இருக்கு இல்லையா சோ என்ன பண்ணணும்னா இந்த 25 மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பரை நான் 4 டிவைட் பண்ணி 00 ஆட் பண்ண போறேன் ஓகேவா ஒண்ணும் இல்ல நம்ம 5 ட்ரிக் பார்த்தோம்ல அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்கும் அதுல வந்து 2 டிவைட் பண்ணி அதோட ஹாஃப் எடுத்து ஒரு 0 ஆட் பண்ணுவோம் அதுவே 25 இருந்தது அப்படின்னா 4 டிவைட் பண்ணி 00 எடுக்க போறோம் ஓகேவா 214 இருக்கா 240 ஓகேவா இதோட 4 டிவைட் பண்ணா என்ன வரும் 60 இருக்கும் இதோட 00 ஆட் பண்ணா 6000 புரிஞ்சு போச்சா இதுதான் இந்த மாதிரி இந்த மல்டிப்ளிகேஷனுக்கான ஆன்சர் என்ன 6000 புரிஞ்சிச்சு ஓகேவா சோ ஈஸியா இருக்கு இல்லையா சோ இந்த மெத்தடுக்கு இது ரொம்ப ஈஸி ஓகேவா அடுத்தது 4 டிஜிட்ல இருக்கு இல்லையா எவ்வளவு பெரிய டிஜிட்டா இருந்தாலுமே நம்ம இதை போடலாம் இப்போ 2428 இருக்கு இல்லையா சும்மா அகைன் இதை பண்ணி பார்க்கலாமா டைரக்டாவே நம்ம ஆன்சர் போடலாமா 6 டைம்ஸ் பண்ணும்போது 4 டிவைட் பண்ணுவோமா 6 டைம்ஸ் பண்ணும்போது எனக்கு 24 நடுவுல ஒரு 0 ஆட் பண்ணுவோம் 28னா 7 டைம்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் 7 4s are 28 அடுத்து என்ன பண்ணுவோம் 00 ஆட் பண்ணுவோம் இது அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா சோ இதுவும் ஈஸியா இருக்கு இல்லையா சோ இங்க ஒரு சம் இருக்கு இல்லையா இதே சம் அதாவது இந்த இதே மாடல்ல இருக்கக்கூடிய நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இது என்ன இது வந்து இதே மெத்தட்ல போட்டு நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் போடுங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா அடுத்தது பட்டர்ஃப்ளை மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு 2 டிஜிட் நம்பர் அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி அதை நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நார்மல் மல்டிப்ளிகேஷன் பதிலா இது வந்து பட்டர்ஃப்ளை மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி போடலாம்னு பாத்திரலாமா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல எனக்கு 22 இருக்கா 22 48 மல்டிப்ளை பண்ணணும் சோ இதோட மெத்தடோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா இது ரெண்டையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் 8 2s என்ன வரும் 16 வருமா 16க்கு நான் 6 போட்டுக்கிறேன் ரிமைனிங் 1 கேரி பண்ணிக்கிறேன் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸா பண்ணணும் ஓகேவா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் 4 2s are 8 என்னது 4 2s are 8 அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல கிராஸா பண்ணனா 8 2s are 16 ஓகேவா 16ஐயும் 8ஐயும் இப்ப ஆட் பண்ண போறோம் 16ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 24 வருமா இந்த 24 ஓட எனக்கு ஒரு கேரி இருக்கு இல்லையா 1 ஆட் பண்ணனா என்ன வரும் 25 வரும் அப்போ 25க்கு பதிலா 5 மட்டும் நான் போடுறேன் ரிமைனிங் 2 கேரியா வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது என்ன பண்ணணும்னா அகைன் இந்த சைடு ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறேன் 4 2s are என்னது 8 ஏற்கனவே 2 கேரியில வச்சிருக்கேனா அப்ப பண்ணும்போது இங்க என்ன வரும் 10 வரும்னா 1056 சோ இதுக்கான ஆன்சர் என்ன 1056 இதான் இதுக்கான ஆன்சர் சோ நீங்க இத நார்மல் மெத்தட்ல போட்டாலுமே இதே ஆன்சர் தான் வரும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் அதிகமா வரும் சப்போஸ் ஷார்ட்கட் அப்படின்றது நம்ம ஸ்டெப்பை ரெடியூஸ் பண்ணி போடுறதுக்கு பேர் தான் ஷார்ட்கட் இல்லையா சோ எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி நம்ம சிம்பிளா யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த சம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சோ இது எனக்கு சிங்கிள் ஸ்டெப்ல முடிஞ்சிருச்சு இல்லையா சோ இது வந்து ஒரு எதனால பட்டர்ஃப்ளை மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை அந்த ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கிறதுனால அந்த மெத்தட் வந்து இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க சோ இதுக்கான ஆன்சர் இதுதான் சோ இன்னொரு மெத்தட் பாத்திரலாமா இப்போ 12 into 33 இருக்கா அதே நம்ம போட்டு பாத்திரலாமா 12 1 2 ஓகேவா தென்
3 3. ஓகே, ஓ 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம். 3 2s are 6. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த கிராஸையும் இந்த கிராஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 3 2s are 6, 1 3s are 3. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 9 வரும். மறுபடியும் என்ன பண்ணுவோம், இங்க இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 3s are 3. முடிஞ்சு போச்சு. சோ இதுக்கான ஆன்சர் என்ன, 396. ஈஸியா இருக்கு தானே. சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நடுவுல இருக்கு இல்லையா, சோ இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. சோ இதோட இன்னொரு ஷார்ட்கட்டுமே இருக்கு. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை மெத்தடுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அதையும் கூட பாத்துடலாமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுவே எடுத்துக்கிறேன். 12 into 33. ஓகேவா. இதோட ஷார்ட் இந்த பட்டர்ஃப்ளை மெத்தடோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த 2ஐயும் உள்ள இருக்கக்கூடிய இந்த 2ஐயும் 3ஐயும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 3 2s are 6. ஓகேவா. அடுத்து என்ன பண்ணணும்னா, உள்ள இருக்கு இல்லையா, இந்த உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு வேலையை மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி அவுட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும், 3 2s are 6, 1 3s are 3. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வரும், 9 வருமா. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா, சோ இந்த நம்பரையும் வெளியே இருக்கக்கூடிய நம்பரையும் தென் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் ஃபர்ஸ்ட்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 396. சோ இந்த இதை விட இன்னும் இது ஷார்ட்டா இருக்கும். எப்படி பண்ணிருக்கேன்னு புரியுது இல்லையா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ரெண்டு அதாவது இதுல இருக்கக்கூடிய செகண்ட் நம்பரையும் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி 6 போட்டிருக்கேன். தென் அவுட்டர் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அந்த வேல்யூ போட்டிருக்கேன். தென் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பரையும் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். சோ ரெண்டுக்குமே எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 396 தான் வந்திருக்கு. ஓகேவா. இந்த மெத்தடை யூஸ் பண்ணாலுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ இந்த மெத்தடை நீங்க இதுக்கான வந்து எக்ஸாம்பிளா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ 2 டிஜிட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எனக்கு 3 டிஜிட்டுக்குமே இருக்கு. சோ இதே நம்ம பட்டர்ஃப்ளை மெத்தட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா. சோ இது எப்படி 3 டிஜிட் இருந்தா எப்படி போடுன்னு பார்க்கலாமா. இதுவே நம்ம ஒரு நார்மல் மெத்தட்ல போட்டோம்னா எவ்வளவு நேரம், 1 1 1 சோ 1 2 3 என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 3 1s are 3, 3 1s are 3 3. திரும்ப 2 ஆல பண்ணுவோமா, 2 2 2. ரிமைனிங் என்ன பண்ணுவோம், 1 மறுபடியும் 1 ஆல பண்ணுவோமா, 1 1 1. சோ என்ன பண்ணுவோம், 3 5 3 2 5 6 3 1. சோ இதோட ஹோல் ஆன்சர் என்ன, இவ்வளவு ஸ்டெப் வருது இல்லையா. இதை நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல போடலாமா பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணி. என்ன வரும், 1 1 1. ஓகேவா. 1 2 3. ஓகேவா. ஓ அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இப்ப என்ன வரும், 3 வருமா. அடுத்தது இந்த கிராஸையும் இந்த கிராஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம். 1 3s are 3. அடுத்தது இங்க என்ன இருக்கு, 1 2s are 2. 3 2 ஆட் பண்ணா என்ன வரும், 5. புரிஞ்சா. அடுத்து என்ன பண்ண போறோம், 3ஐ மல்டிப்ளை பண்ண போறோம். என்னன்னா இங்க இருந்து இந்த கிராஸ் அதே மாதிரி அப்ப என்ன வரும், எனக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3. அதே மாதிரி இந்த சைடுல இருந்து இந்த டைரக்ஷன்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 1 into 1 1. தென் சென்டரோடது 1 into 2 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஒரு 3 to 5 6. ஓகேவா. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு டைரக்ஷன்ஸ் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா 1, 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 2. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னன்னா என்ன வரும், 3 வரும். ஓகேவா. புரிஞ்சுச்சா. தென் ஃபைனலா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், 1 1ஐயும் ஆட் பண்ணா 1. புரிஞ்சுச்சா. இது எத்தனை ஸ்டெப் போட்டிருக்கோம்னு புரியுதா. இதுல 3 ஸ்டெப்ல போட்ட ஆன்சரை இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரே ஸ்டெப்ல போட்டிருக்கோம் இல்லையா. சோ இந்த மெத்தட 3 டிஜிட்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. சோ என்ன ஆன்சர் இதுக்கு, 1 3 6 5 3. ஓகே. பார்க்கலாமா, இன்னொரு மாடல் பார்க்கலாமா. வேணும்னா இதே மாதிரி இன்னொரு சம் கூட பார்க்கலாம். தேர்ட் சம் பார்ப்போமா. 1 1 2 1 4 3. ஓகே. இப்போ எக்ஸாம் சரி ஓகே. இது ஒரு எக்ஸெப்ஷன் மாடல்ல நான் சொல்றேன். எனக்கு 3 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணா இது ஓகே. சப்போஸ் எனக்கு ஒரு 3 டிஜிட்டையும் 2 டிஜிட்டையும் நான் மல்டிப்ளை பண்றேன், அப்ப என்ன மெத்தட் யூஸ் பண்றது. ஓகேவா. அப்பயும் நான் இந்த 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷன்ல போறேன். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 1க்கு பதிலா அதாவது 1 1 2 இன்டு நான் வெறும் 43 மட்டும் வைக்கிறேன். அப்ப எனக்கு இது என்னது, 3 டிஜிட்டா, இது என்னது 2 டிஜிட்டா. இப்ப இந்த 3 டிஜிட்டையும் 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த நம்பரை நான் 0 நான் அசியூம் பண்ணிக்குவேன். ஓகேவா. இந்த 0 நான் அசியூம் பண்ணிட்டு எப்பவும் போல அந்த மெத்தட்ல போட்டாவே ஆன்சர் வரும். சோ ட்ரை பண்ணுவோமா. என்ன வரும், 2 ஐ 3 ஐ மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா 6 வரும். அடுத்து என்ன பண்ணுவோம், இதையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோமா. 4 2s are 8, 1 3s are 3. இப்ப 18 3 ஆட் பண்ணனா 11. சோ 1 ரிமைனிங் எனக்கு 1 இருக்கும். அடுத்தது சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம்,
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? அடுத்தது சென்டர். சோ மூணையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம். 1 3s are 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 0, 1 4s are 4. அப்ப 4 உம் 3 உம் 7, 1 8. ஓகேவா? அடுத்து இது ரெண்டையும் பண்ணணும். கரெக்ட்டா? 1 4s are 4, இது வந்து 0. அப்ப ரிமைனிங் எனக்கு வெறும் 4 மட்டும் தான் இருக்கும். தென் இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 0. அப்ப இதோட ஆன்சர் என்ன? 4816. அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுதா? மெத்தட் புரிஞ்சுதுல? ஒரு ரெண்டு 3 டிஜிட் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஒரு 3 டிஜிட் ஒரு 2 டிஜிட் கொடுத்திருந்தா அதே எப்படி சால்வ் பண்றதுன்றதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல் பாத்துடலாமா? அடுத்தது எனக்கு எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் 11ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுலாம். ஓகேவா? நார்மலா நம்ம போட்டோம்னா என்ன பண்ணுவோம்? இப்ப எனக்கு வந்துட்டு 32 இருக்கு. இதை நம்ம 11ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 2 1s are 2, 1 3s are 3. அதே மாதிரி 2 3 2 5 3. ஈஸியா ஆன்சர் போட்டுருவோம். கரெக்டா? இது போட்டுருவான். இதுவே எனக்கு ஒரு பெரிய நம்பரா இருக்கு. இப்போ வந்து 5 6 7 8 9 இப்படி ஒரு நம்பர் இதுல 11ஆல மல்டிப்ளை இதுக்கு டெஃபினட்டா நமக்கு டைம் எடுக்கும் தானே? ஓகேவா? சோ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கான ஒரு ஷார்ட் கட். ஓகேவா? என்ன போட்டிருக்கு? 23 11 23 into 11 இருக்கா? என்ன பண்ணலாம்னா 23 இருக்கு இல்லையா? இதை நான் 11ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா? அதை நான் அப்படியே போட்டுக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் நான் பிளஸ் பண்ணி போடும். 3 into 1 பிளஸ் பண்ணா என்ன வரும்? 5. ஓகேவா? தென் ரிமைனிங் இருக்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா? அந்த நம்பரை நான் அப்படியே போட்டுருவேன். புரிஞ்சு போச்சு. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன? 2 5 3. அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சு போச்சு. ஓகேவா? 2 டிஜிட் மட்டும் தான் போட முடியுமா? கிடையாது. எவ்வளவு பெரிய டிஜிட், ஈவன் நம்பரா இருந்தாலும் சரி, ஆட் நம்பரா இருந்தாலும் சரி, இதுதான் ப்ரொசீஜர். இப்ப லாஸ்டா இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா? இது ஒரு பெரிய எத்தனை டிஜிட்ல இருக்கு? 3 to 5 டிஜிட்ல இருக்கு. சோ இத போட்டு பார்க்கலாமா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? என்ன இருக்கு? 3 4 5 6 7. லாஸ்ட் என்ன இருக்கு? 7. நான் அதை அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுவேன்? இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுவேன். 16 7 ஆட் பண்ணா எனக்கு என்ன ஒரு 13 வருமா? 13க்கு 3 ரிமைனிங் 1 இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவேன்? இந்த 16 5 நான் ஆட் பண்ணுவேன். 16 5 ஆட் பண்ணல என்ன வரும்? 11 வரும். ஓகேவா? 11 ஓட ஏற்கனவே எனக்கு ஒண்ணு கேரியா இருக்கா? நான் அதை ஆட் பண்ணேன் அப்படின்னா 12. 12க்கு 2 ரிமைனிங் 1. அடுத்து என்ன பண்ணுவேன்? 5 4 நான் ஆட் பண்ணுவேன். 5 4 ஆட் பண்ணா 9. 9 ஓட 1 ஆட் பண்ணா 10. 10க்கு 0 ரிமைனிங் வந்து 1. ஓகேவா? சோ 1. தென் நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்? 4 3 நான் ஆட் பண்ணுவேன். 4 3 ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? 7 வருமா? 7 ஆட் பண்ணா எனக்கு 8. ஓகேவா? தென் ரிமைனிங் இருக்கிறது 3 மட்டும் தான். அந்த 3 நான் அப்படியே போட்டுப்பேன். ஆன்சர் வந்துச்சா? இதுவே இதை நார்மல் மெத்தட்ல போட்டிருந்தோம்னா எவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்திருக்கும். சோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி போடும்போது என்ன ஒரு சிங்கிள் ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேவா? சோ எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் இதை நம்ம போடலாம். நீங்களுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கத்துக்கிறது மட்டும் இல்லாம இதே மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து மைண்ட்ல அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கும். ஓகேவா? சோ இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பாத்துடலாமா? இப்ப என்ன அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்மள பேசிக்கா பொதுவா வேதிக் மேத்ஸ் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மெமரைஸ் பண்ண வேண்டிய ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஒரு 30 வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஸ்கொயர் என்ன பண்ணிருக்கணும்? 1ல இருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? மெமரி பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கியூபை பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து அட்லீஸ்ட் 20 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? மெமரி பண்ணி தான் ஆகணும். இது நமக்கு தெரியும். சப்போஸ் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க? எனக்கு இப்போ 92 ஸ்கொயர் அப்படின்னா கொடுத்துட்டாங்க இல்லையா? 101 ஸ்கொயர் இப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ண போறோம்? நார்மலான மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா என்ன கண்டிப்பா டைம் எடுக்க தானே செய்யும். நம்ம என்ன பண்ணுவோம்? 101ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நான் இந்த 3 டிஜிட்டுக்கு நான் மல்டிபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேதான். பட் எனக்கு ஒரு சம்ல இதை அப்ரோச் பண்ணும்போது என் ஸ்கொயர் வேல்யூஸ் அப்ரோச் பண்ணும்போது இதுவுமே எனக்கு லாங்கான மெத்தடா தான் இருக்கும். சோ அப்ப எனக்கு ஸ்கொயருக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஷார்ட் கட் மெத்தட் இருக்கு. சோ எப்ப இந்த மெத்தடை யூஸ் பண்றது நான் சொல்றேன். ஓகேவா? சோ 91ல இருந்து 99 வரைக்கும் அட் த சேம் டைம், அதாவது 100க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10 வேல்யூஸ் நம்ம அப் டு ஒரு 25 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம். 25 வரைக்கும் எடுத்துக்கிட்டாலுமே இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது 75ல இருந்து 100 வரைக்கும் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். 75 to 100 வரைக்குமே நம்ம இப்ப நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடை நம்ம போடலாம். நான் ஏன் இவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இது கொஞ்சம் போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் போறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதனாலதான் நான் ஜஸ்ட் ஒரு 10 நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 100 தாண்டி இருக்கக்கூடிய ஒரு 10 நம்பர்ஸ், அதாவது 101ல இருந்து 110 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அதோட ஸ்கொயர் இப்போ எப்படி போடுறதுன்னு பாக்கலாமா? எனக்கு என்ன இருக்கு? 96 ஸ்கொயர். இப்போ எனக்கு கொஸ்டின்ல ஆன்சர்ல வந்துட்டு நான் ஒரு சம்ல 96 ஸ்கொயர்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு இந்த வேல்யூல வந்துச்சுன்னா பேஸ் என்னவா இருக்கும்? இதோட பேஸ் எப்பவுமே 100ஆ வச்சுக்கணும். ஓகேவா? 100ஆ வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். 96 இருக்கு இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா
100ல இருந்து இந்த 96 நான் என்ன பண்ணுவேன், மைனஸ் பண்ணுவேன். ஓகேவா? சோ மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வரும், 4 வருமா? ஓகேவா? 4 தானே. அப்போ இந்த 4 ஸ்கொயர் பண்ணி லாஸ்டா நான் போடுவேன். போட்டுக்கிறது புரிஞ்சது இல்லையா? 400ல இருந்து 96 நான் மைனஸ் பண்ணுவேன். அப்ப எனக்கு 4 வருது. அதை ஸ்கொயர் பண்ணி நான் லாஸ்டா போடுவேன். தென் அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மைனஸ் பண்ண வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை 96ல இருந்து நான் மைனஸ் பண்ண போறேன். 4. அப்ப என்ன வரும், 92. புரிஞ்சுதா? சிங்கிள் ஸ்டெப்ல முடிஞ்சிருச்சு. சிங்கிள் ஸ்டெப்ல முடிஞ்சிருச்சு இல்லையா? சாரி, கட் பண்ணணும். ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? அப்போ 9216 இதுதான் இந்த ஸ்கொயரோட ஆன்சர். வேணா நம்ம நார்மலா போட்டு பார்த்தாலும் இதே தான் நமக்கு வரும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு கூட பார்க்கலாமா? மறுபடியும் நல்லா பாத்துக்கோங்க. இப்ப எனக்கு எக்ஸாம்பிளுக்கு 98 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே ஃப்ரெஷ்ஷாவே போடலாம். என்ன இருக்கு அப்படின்னா 98 ஸ்கொயர். செகண்ட் ஒன் என்ன இருக்கு, 98 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணணும், 100ல இருந்து டிஃபரன்ஸ் எடுக்கணும். இப்ப 2 வருதா, இந்த 2வை ஸ்கொயர் பண்ணி போட போறேன். அப்ப என்ன ஒரு 4. எனக்கு ஒரு சிங்கிள் நம்பரா இருந்தா நான் 0 ஆட் பண்ணி தான் போடணும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2வை இந்த 92ல இருந்து நான் மைனஸ் பண்ணேன். அப்ப என்ன வரும், 96. அவ்வளவுதான். இப்போ 9604. இப்போ 98 ஸ்கொயருக்கான ஆன்சர் என்ன, 9604. சோ ஈஸியா இருக்கா? சோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். எப்ப மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு அந்த வேல்யூ 100க்கு உள்ள இருக்கிற வரைக்கும், அதாவது 91ல இருந்து 99 வரைக்கும் இருந்ததுன்னா நான் வந்துட்டு அந்த எவ்வளவு டிஃபரன்ஸோ அதை ஸ்கொயர் பண்ணி என்ன நம்பரோ அந்த நம்பர்ல இருந்து நான் மைனஸ் பண்ண போறேன். இதுவே அப்படியே எனக்கு இது புரிஞ்சதுல எப்படி போடணும்னு. சோ இதுல இங்க 97 ஸ்கொயரை நீங்க எப்படி போட்டு எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி இங்க எனக்கு 101 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை நான் அப்படி பண்ணணும். 100 தாண்டி இருக்கு இல்லையா, அப்ப அதை நான் எப்படி பண்ணணும், போடுவோமா? இதோட பேஸ் எனக்கு 100 தானே, 100. ஓகே, 100ல இருந்து இது எவ்வளவு எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கணும். 101 1 எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, சோ 1 எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, இப்போ 1 ஸ்டார்ட் பண்ணா என்ன வரும், 01. என்ன வரும், 01. புரிஞ்சா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த 1 நான் என்ன பண்ண போறேன், 101ஓட அடிஷன் பண்ண போறேன். அப்ப என்ன வரும், 102 வந்துடும். 102. புரிஞ்சா? ஈஸியா இருக்கு அந்த மெத்தட். என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சதுல? இதுவே எனக்கு 100க்குள்ள ஒரு நம்பரா இருந்ததுன்னா நான் அந்த நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ணுவேன். எனக்கு 100க்கு மேல இருந்ததுன்னா எவ்வளவு நம்பர் எனக்கு எக்ஸ்ட்ரா வருதோ அந்த நம்பரை நான் ஆட் பண்ணிக்க போறேன். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். எக்ஸாம்பிளுக்கு 104 எடுத்து பார்க்கலாமா? வேணா இது கரெக்டா வேணா செக் பண்ணி பார்க்கலாமா? 101 கரெக்டா பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாமா? 101 101 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1, இங்கேயும் மல்டிப்ளை பண்றோம், இங்கேயும் மல்டிப்ளை பண்றோம். அப்ப எனக்கு என்ன வரும், 0 வரும். தென் கிராஸா பண்ணுவோம் இல்லையா, இது ரெண்டும் 1, அதே மாதிரி இது ரெண்டும் 1, இத பண்ணா 0. இப்ப ரெண்டே ஆட் பண்ணா எனக்கு இங்க என்ன வரும், 2. அதே மாதிரி இதை ஆட் பண்ணாலும் இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அப்ப இங்க என்ன போடுவேன், 0. அப்புறம் என்ன பண்ணுவேன், லாஸ்டா இதை மல்டிப்ளை பண்ண சொல்லிருக்கேன். அப்ப என்ன வரும், 1. பட்டர்ஃப்ளை மெத்தட் போட்டாலும் இதான ஆன்சர் வருது. கரெக்டா? இந்த ஸ்டெப்பை ரிடியூஸ் பண்ணி தான் நான் ஈஸியா சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ அப்ப ஸ்கொயர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா போடலாம் இல்லையா? சிம்பிளிஃபிகேஷன் பேங்கிங்ல தான் டோட்டலா 10 to 15 கிட்ட நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். சோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இன்னொரு 104 இருக்கு இல்லையா, அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 104 இருக்கு. ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. இது 100ல இருந்து எவ்வளவு எக்ஸ்ட்ராவா இருக்கு, 4 எக்ஸ்ட்ராவா இருக்கா. நான் 4 ஸ்கொயர் பண்ணிப்பேன். 4 எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா, அந்த 4 என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணிப்பேன். புரிஞ்சா? இப்போ அதே 4 இந்த நம்பர் என்ன நம்பர் 104 இருக்கு இல்லையா, அந்த நம்பரோட ஆட் பண்ணி போறோம். அப்ப என்ன வரும், 108 வரும். 108 இங்க லாஸ்ட் என்ன போட்டிருக்கேன், 116 போட்டிருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் ஈஸியா இருக்கு இல்லையா. சோ அப்ப நான் இது எது வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா 75ல இருந்து 100 வரைக்குமே பண்ணலாம். அட் த சேம் டைம் எனக்கு 100 தாண்டி போச்சுன்னா நான் 101ல இருந்து 125 வரைக்குமே இதே மெத்தட நான் போடலாம். எதனால நான் இதுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வந்து ஒரு 74 இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா அந்த அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். சோ அதனால நான் அது வந்து நான் இதை எடுத்துக்கல. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிக் பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து நம்ம 100 பேஸ் பண்ணி நம்ம ஒண்ணு பார்த்தாச்சு. இது என்ன, அப்போ 50யோட பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். 50 ஸ்கொயரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, அதாவது 41ல இருந்து 49 வரைக்கும்
51ல இருந்து 59 வரைக்கும் 100க்கு என்ன பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இப்ப இங்கேயும் பண்ண போறோம். ஓகேவா? என்ன இருக்கு 48 ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம போடும்போது தெரியும். எக்ஸாம்பிளுக்கு 48 ஸ்கொயர் வச்சுக்கோங்க. இதோட பேஸ் என்ன அப்படின்னா இதோட பேஸ் வந்து 50. இதான் நம்ம பேஸா வச்சுக்கோம். சோ 50 தான் 50 நியர்பைக்கான ஸ்கொயருக்கான பேஸ். ஓகேவா? 50க்கும் 2க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? சாரி 50க்கும் 48க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 2 இருக்கா? அதே மாதிரி நான் 2 ஸ்கொயர் பண்ணி போடுறேன். 2 ஸ்கொயர் பண்ணி போட்டா என்ன வரும்? 4 வரும். ஒரு சிங்கிள் நம்பரா போட்டேன் அப்படின்னா நான் 04ன்னு ஆட் பண்ணிக்க போறேன். முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா எனக்கு எவ்வளவு நம்பர் கம்மியா இருக்கோ 2 கம்மியா இருக்கா, இந்த நம்பரை நான் இந்த இதோட இந்த 48ல நான் மைனஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா 25ல இருந்து மைனஸ் பண்ணி போடணும். அப்ப என்ன வரும்? 23 வரும் இல்லையா? 25ல இருந்து 2 மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 23. அப்போ 2304 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா? அதுக்கு இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ். புரிஞ்சுதா? அந்த 100 நான் பேஸ் பண்ணும்போது என்ன நம்பரோ அந்த நம்பரை நான் மைனஸ் பண்ணி போறேன். அதுவே என்னோட பேஸ் 50 இருந்ததுன்னா நான் 25ல இருந்து நான் மைனஸ் பண்ணி போட போறேன். புரிஞ்சுது இல்லையா? இப்ப நான் 47 இன்னொன்று இருக்கு இல்லையா, அதுல நான் இன்னொன்னே போட்டு காட்டிடுறேன். இப்போ 47 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இப்போ இதோட 50யோட எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 கம்மியா இருக்கு. அப்ப நான் 3 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா என்ன வரும்? 09 கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த 3 நான் என்ன பண்ணலாம்? 25ஓட மைனஸ் பண்ணி போட போறேன். இப்போ 25ஓட 3 மைனஸ் பண்ண என்ன வரும்? எனக்கு 22 வரும். அப்ப இதோட ஆன்சர் என்ன? 2209. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? 2209 தான் இதோட ஆன்சர். சோ இந்த மாதிரி 41ல இருந்து 49 வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா போட்டு பார்த்தாலும் ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? அது மட்டும் இல்ல, நீங்க 38 அப் டு 25க்கு மேல இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்குமே இந்த இதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 48க்குலாம் நீங்க இப்ப போட்டீங்க அப்படி எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ சப்போஸ் வந்து 38 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 50ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 144 கம்மியா இருக்கா? இப்போ 144 நான் 44 வச்சுக்கிறேன். 1 வந்து கேரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த 12 நான் என்ன பண்ணணும்னா 25ல இருந்து மைனஸ் பண்ணி இந்த 1 நான் ஆட் பண்ணி போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வர போகுது. அவ்வளவுதான் ப்ரொசீஜர். புரிஞ்சுதுல? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மெத்தட 25ல இருந்து 50 வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து 50க்குள்ள இருக்கிற வரைக்கும். இதுவே 50க்கு மேல போச்சுன்னா நான் போட்டுக்கல 51 ஸ்கொயர். அதை பார்க்கலாமா? 51 ஸ்கொயர்னு எனக்கு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? 50யோட இந்த 51 எவ்வளவு அதிகமா இருக்குன்னு எடுக்க போறேன். 1 தானே அதிகமா இருக்கு. அப்ப அந்த 1 நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கொயர் பண்ண போறேன். ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 01 இருக்கும். அதே 1 நான் என்ன பண்ண போறேன்? 25ஓட ஆட் பண்ணி போட போறேன். புரிஞ்சுதா? 50க்குள்ள இருந்துச்சுன்னா நான் 25ஓட சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுவே 50க்கு மேல இருந்ததுன்னா 25ஓட ஆட் பண்ணி போட போறேன். அப்ப இங்க என்ன வரும்? 24 ஆட் பண்ணி போட்டோம்னா 2601 கிடைக்க போகுது. முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான் ஆன்சர். இது இன்னொன்னு பார்த்தா 54 இருக்கு இல்லையா? 54 ஸ்கொயர் இருக்கா? 50ஓட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 4 எக்ஸ்ட்ரா இருக்கு. 4னா அப்போ 16. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அதே 25ஓட 4 ஆட் பண்ணா என்ன வரும்? 29 வரும். அப்போ 2916. இப்போ இந்த இதுக்கான ஆன்சர் என்ன? 2916. முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்குல்லையா மெத்தட்? ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இப்போ ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து 1ல இருந்து 30 வரைக்கும் நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கு மேல 40 to 50 மேபி கேட்கலாம் இல்லையா? 45 ஸ்கொயர் என்ன அந்த மாதிரி கேட்கலாம் இல்லையா? 60 ஸ்கொயர் எவ்வளவு ஸ்கொயர்ஸ் வேணா கேட்கலாம். சோ இப்போ இந்த 40ல இருந்து 50க்கான ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் கட்ஸ் மட்டும் பார்க்கலாமா? 40ல இருந்து 50க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பரை எப்படி ஈஸியா டக்குன்னு இப்போ ஒரு 43 ஸ்கொயர் கேட்கறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? பட்டர்ஃப்ளை மெத்தட்ல போடுவோம். ஓகேவா? பட்டர்ஃப்ளை மெத்தட்ல போட்டாலும் சரி, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் நான் ஷார்ட் கட் ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல, அதுல போட்டாலும் சரி. இதுவுமே இன்னொரு ஒரு ஷார்ட் கட் 40ல இருந்து 50க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரோட ஷார்ட் கட். என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கலாமா? இப்ப என்ன பண்ணணும்னா 40 ஸ்கொயர் பண்ணா நான் என்ன நமக்கே தெரியும். 4 ஸ்கொயர் பண்ணா 16. அதோட 00 ஆட் பண்ணா அதுதான் என்னோட 40 ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் 50 இருக்கு இல்லையா? இந்த 50க்கும் 41க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். எவ்வளவு டிஃபரன்ஸ்? 50க்கும் 41க்கும் 9 டிஃபரன்ஸா? அப்ப என்ன பண்ணணும்? நான் 9 ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கிறேன். அதாவது இந்த 50க்கும் 41க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 9. நான் 9 ஸ்கொயர் பண்ணி போட்டேன் அப்படின்னா 81. புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 1 என்ன இது ரெண்டு இருக்கு இல்லையா? சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட போறேன். ஆட் பண்ண என்ன வரும்? 5. 5ஓட 1 ஆட் பண்ண போறேன். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதையும் ஆட் பண்ணி அதோட என்ன பண்ண போறேன்? இன்னும் ஒரு 1 வந்து நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன வரும்? 7 வருமா? அந்த 7 நான் இங்க போட போறேன். புரிஞ்சா? ரிமைனிங் 1. அவ்வளவுதான். எப்படி போடுறீங்கன்னு புரிஞ்சது இல்ல? இப்ப இதோட ஆன்சர் என்ன வரும்?
1781. ப்ரொசீஜர் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன்னு நம்மளாவே போட்டுடலாமா? டைம் கால்குலேஷன்ல போட்டுடலாம்ல. 42 ஸ்கொயர் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 50க்கும் 42க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் எடுக்க போறேன். எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? 8 வருமா? 8 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன வரும்? 64 வரும். இப்போ 4 into ஆட் பண்ணா 6. 6 ஓட 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 7 வரும். 4 into ஆட் பண்ணா 6. சாரி, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக். 4 1 ஆட் பண்ணா 5. 5 ஓட 1 ஆட் பண்ண அப்படின்னா 6 வரும். இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா 1 தான் ஆட் பண்ணும்போது இங்க வந்து எனக்கு 6 வரும். 1961. இந்த இடத்துல தான் எனக்கு 7 வரும். 4 into ஆட் பண்ற 6. 6 ஓட ஆட் பண்ணா 7. தென் வந்து எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்? 1 தான் வரும். முடிஞ்சா? அடுத்தது போடலாமா? 3 ஸ்கொயர் பண்ணா, அதாவது 50க்கும் 43க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 7 டிஃபரன்ஸா? 7 டிஃபரன்ஸ்னா 49 வரும். சோ அடுத்து வந்து 4 and 3 ஆட் பண்ணா 7. 7 ஓட ஆட் பண்ணா 8. சோ 1849. மறுபடியும் போடலாமா? 44 டிஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா 6 வரும். அப்போ 36. 4 4 ஆட் பண்ணனா 8. 8 ஓட ஆட் பண்ணனா 9 1. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த 41ல இருந்து 44 வரைக்குமே எனக்கு ஸ்டார்டிங்ல 1 மட்டும் தான் வரும். இதுக்கப்புறம் தான் பிகினிங்ல எனக்கு 2 வச்சு வரும். எக்ஸாம்பிளுக்கு 45 ஓடத பார்க்கலாமா? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5 இருக்குமா? 5 ஸ்கொயர் பண்ணா 25. 5 ஐயும் 4 ஐயும் ஆட் பண்ணனா 9. 9 ஓட ஆட் பண்ணா 10. 10க்கு நான் 0 மட்டும் போட்டுக்கிறேன். ரிமைனிங் 1 இருக்கு. சோ 4 இருக்கா? தென் வந்துட்டு என்ன பண்ணா 1 1ஓட ஆட் பண்ணேன் அப்படின்னா 2. 2025 முடிஞ்சா? சோ நமக்கு இந்த மெத்தட் இது இல்ல. ஃபர்ஸ்ட் 4 வரைக்கும் எனக்கு பிகினிங் வந்து 1ல தான் வரப்போகுது. அடுத்து இந்த 45ல இருந்து ஃபுல்லாவே எனக்கு 2 வரப்போகுது. முடிஞ்சு போச்சா? 2 ஃபுல்லாவே எனக்கு 2ல வரப்போகுது. சோ 45ஓட இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன்? எந்த ஒரு 5ஆல எந்தானாலும் ஸ்கொயர் வேல்யூஸ் அது என்ன பண்ணலாம்? 25 5 ஸ்கொயர் பண்ணா 25. இந்த 4 நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 5 அப்ப 20. இதை யூஸ் பண்ணி கூட இதை போட்டுடலாம்ல ஈஸியா. சோ நமக்கு ஞாபகம் வரும். என்னென்ன மெத்தட்லாம் தெரியணுமோ அது எல்லாமே ஞாபகம் வரணும். சோ இதே மாதிரி போட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க போட்டு பாக்குறீங்களா? ரிமைனிங் ஒரு 4 நம்பர்ஸ் தான் இருக்கு. சோ அதுக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது எப்ப யூஸ் பண்ணா அப் டு 40 to 50க்குள்ள வரும்போது இந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். டக்குன்னு இப்போ உங்களுக்கு யாராவது கூப்பிட்டு 48 ஸ்கொயர் என்னன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? 50க்கும் 48க்கும் டிஃபரன்ஸ் வந்து 2வா? அப்ப 2 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 04. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? 8 4 ஆட் பண்றேன். அப்ப 8 4 ஆட் பண்ணா 12. 12க்கு 2 ரிமைனிங் 1 இருக்கும். சோ 2 2204. இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சு போச்சா? ஸ்டெப்பா போடும்போது நமக்கு நிறைய ப்ராசஸ் வரும். அதே மாதிரி இப்போ வந்து 50ல இருந்து 60க்குள்ள ஒரு ஷார்ட் கட் பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கான நம்ம மெத்தடே பார்க்கலாம். இதுதான் புதுசு. இப்ப எப்படி முன்னாடி போட்டோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுவும். இதை பாத்துடலாமா? எனக்கு இங்க 51 ஸ்கொயர் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா டைரக்டா இந்த 1 ஸ்கொயர் பண்ணா என்ன? 01 போட போறோம். சிங்கிளா இருந்துச்சுன்னா 0 சேர்த்து போட போறோம். தென் அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி அதே நான் அப்படியே தான் போட போறேன். புரிஞ்சு போச்சா? அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா நமக்கு 50ஓட ஸ்கொயர் என்னன்னு தெரியும். 50ஓட ஸ்கொயர் அப்படின்றது வந்துட்டு 2500. ஓகேவா? அப்ப இதுவும் எனக்கு என்ன வரும்? 2ல தான் ஸ்டார்ட் ஆகும். 2601. ஓகேவா? இதை நீங்க பட்டர்ஃப்ளை மெத்தட்ல போட்டாலும் இதே தான் ஆன்சர் வரப்போகுது. அப்ப என்ன வரும்? அடுத்தது பார்க்கலாமா? 52 ஸ்கொயரா? இதுமே நேரா போட்டுடலாமா? அடுத்து ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஸ்கொயர் பண்ண போறேன். டைரக்டா ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 0 4. அடுத்தது 5 into ஆட் பண்ணனா 7. அடுத்து ஸ்டார்டிங்ல எனக்கு என்ன வரும்? 2 தான் வரும். 2744. அப்படி இதை பண்ண போறேன்னா இப்போ 53 ஸ்கொயர் பண்ணு. 3 ஸ்கொயர் பண்ணா 09. புரிஞ்சு போச்சா? அடுத்து வந்துட்டு சாரி நம்ம ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கலாமா? இப்போ நான் 51 மல்டிப்ளை பண்றேன். 52 52. ஓகே. 2 2s are 4. 5 2s are 10. 5 2s are 10. 20. 20க்கு 0. ரிமைனிங் 2. 5 5s are 25 to 27. கரெக்ட். ஓகேவா? சோ இந்த மெத்தட்ல போட்டாலும் கரெக்டா தானே வருது. ஓகே. இப்போ 5 ஐயும் 3 ஆட் பண்ணா அடுத்து என்ன வரும்? 8 வரும். அடுத்து 2. புரிஞ்சா? அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா 2916. அடுத்து என்ன வரும்? 29 3025. அடுத்து போட்டுடலாமா? என்ன வரும்? 31 சாரி 3 அடுத்து வந்து ஐ திங்க் 3 தான் மறுபடியும் வரும். எனக்கு 3136 அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். நீங்க இதே ப்ராசஸ்ல போட்டாலும் இதே ஆன்சர் தான் இருக்கும். 6 ஸ்கொயர் பண்ணா 31. 6 5 11க்கு 1. ரிமைனிங் 1. எனக்கு இந்த 55க்கு அப்புறமா ரிமைனிங் வரக்கூடிய எல்லாமே ஃபுல்லா 3ல வரும். எனக்கு 41 to 50 எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 2 வரைக்கும் இருந்துச்சு. அடுத்த ஹாஃப் 3 வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி இதுலயே எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2ல இருக்கும். அடுத்த ஹாஃப் 55க்கு மேல 3ல எனக்கு வரும். சோ அதே மாதிரி இதை போடும்போது என்ன வரும்? 32 அதாவது 32 7 ஸ்கொயர் பண்ணா 49. அடுத்தது 33 64. அடுத்தது 34 981.
அவ்வளவுதான் முடிஞ்சு. தென் 6 ஸ்கொயர் பண்ணும்போது 3600. சாரி, இங்கேயும் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். 33, 34. 6 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 36. இது வரைக்கும் ஓகே. தென் 59 ஸ்கொயர் வேல்யூ பார்க்கணுமா? 32 ஓகே. 58 ஓகே. 59 ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 59, 59, 1 ரிமைனிங் 8, 45 again 45, 90, 98, 8 remaining 9, 5 by 25, 25 ஓட 34, 3, 4 முடிஞ்சு போச்சு. அப்போ 3481 கரெக்ட் தான். ஓகேவா? சோ இது வரைக்குமே கரெக்ட் தான். முடிஞ்சு. சோ என்ன மெத்தட்ல போடுறீங்கன்னு புரிஞ்சது இல்லையா? ஒரே ஸ்டெப்ல சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் போட்டோமா? சோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியா போடலாம். ஓகேவா? தென் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் 21 to 30. ஓகேவா? ஷார்ட்கட்ஸ், அதாவது இதுக்கு ஷார்ட்கட் இல்ல, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். 21 நான் ஸ்கொயர் பண்றேன் அப்படின்னா 441. 20 ஓட ஸ்கொயர் நமக்கு தெரியும் எவ்வளோ? 400. ஓகேவா? அதே நான் 21 ஸ்கொயர் பண்ணும்போது 441. இதுவே இதோட பேர் என்னன்னா 29. லாஸ்ட் மேல இருந்து 21, கீழ இருந்து எனக்கு 29. இதோட என்ன வரும்னா 841 வரும். எனக்கு சேமா இருக்கு இல்லையா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 22 ஓட ஸ்கொயர், அது வந்து எனக்கு 484. இதுவே ரிவர்ஸ்ல இருந்து நான் பார்க்கும்போது கீழ இருந்து செகண்ட் ஒரு நம்பர் 28. இதோட என்னன்னா 844. ஓகேவா? இது ரெண்டு சேம் லாஜிக்ல இருக்கு இல்லையா? அதே மாதிரி 23 ஓட ஸ்கொயர் பார்க்கும்போது 529. ஓகேவா? இதுவே 27 ஓட ஸ்கொயர் நான் பார்த்தேன் அப்படின்னா 729. இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அடுத்த ரெண்டு போடலாமா? அடுத்தது என்னென்ன இருக்கு ரிமைனிங்? மேல இருந்து பார்த்தேன் அப்படின்னா 24 ஓட ஸ்கொயர், அது வந்து எனக்கு 576. அதே கீழ இருந்து நான் 4 நம்பர் விட்டு பார்த்தேன்னா எனக்கு 26 ஓட ஸ்கொயர், அது வந்து 676. முடிஞ்சு போச்சா? சோ இது ரெண்டு ஒரே லாஜிக்ல இருக்கு இல்லையா? 25 ஓட ஸ்கொயர் நமக்கு தெரியும். என்ன பண்ணுவோம்? 5 ஸ்கொயர் பண்ணி 25 போடுவோம். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நம்பரோட நெக்ஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 3 2 6, 625. சோ இந்த லாஜிக்கை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா சோ இந்த 21ல இருந்து 30 வரைக்கும் நம்மளால ஈஸியா நம்ம மாதிரி பண்ண முடியும். ஓகேவா? தென் வந்து ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்டோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகே? சோ ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், இவ்வளவு நேரம் நம்ம ஸ்கொயரை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ரூட் ஆஃப் 441 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சோ இத வந்து என்ன ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1ல எந்த நம்பர்லாம் எனக்கு ஸ்கொயர் ஆகும் அப்படின்றத நான் பார்க்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 1ல தான் முடியும். 9 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 9 ஸ்கொயர் பண்ண 81 தானே, அதுவும் எனக்கு 1ல தான் முடியும். ஓகேவா? அப்ப அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ரெண்டு நம்பரை நம்ம மீட் பண்ணிடலாம். அது 3 டிஜிட்டா இருந்தாலும் சரி, 5 டிஜிட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் லாஸ்ட் ரெண்டு நம்பரை மீட் பண்ணலாம். மீட் பண்ணிட்டு ரிமைனிங் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு நேரான ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை பார்க்கணும். 4ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 2. முடிஞ்சு போச்சா? அப்ப எனக்கு என்ன ஆன்சரா இருக்கலாம்? 1 21 இருக்கலாம், இல்ல 29 இருக்கலாம். முடிஞ்சு போச்சா? இதுல எப்படி கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் இந்த 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்றேன். இப்ப 3 2s 6 தானே வருது. 6 வருது இல்லையா? நமக்கு என்ன வேணும்? இந்த ரூட்குள்ள 4 தானே இருக்கு. எனக்கு இங்க பெரிய நம்பர் வருது, நமக்கு சின்ன நம்பர் வேணும். அப்போ இது ரெண்டுல எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 21 ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். முடிஞ்சு போச்சா? எப்படி போட்டுக்கேன்னு புரியுது இல்லையா? என்ன எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சம் கூட போடலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து 484 இருக்கு இல்லையா? சோ எனக்கு இதோட எண்டிங் என்ன? 2 ஸ்கொயர் பண்ணாலும் 4ல வரும், 8 ஸ்கொயர் பண்ணாலும் 4ல வரும். ஓகேவா? சோ லாஸ்ட் ரெண்டு நம்பரை ஒமிட் பண்ணிடுறேன். 2க்கான பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எனக்கு 2 தான். எனக்கு 22 இருக்கலாம், இல்ல 28 இருக்கலாம் இல்லையா? சோ இதை எப்படி செக் பண்ணுவேன்? 3ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப 6 இருக்கு. அப்ப 6ன்றது இதை விட லார்ஜா இருக்கு. அப்ப அதோட ஸ்மால் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப 22 தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சு போச்சா? இது இப்படிதான் நான் வந்து என்ன பண்ணுவேன்? ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிப்பேன். இது ஒரு கியூப் ரூட் நம்பரா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கியூப் ரூட்ல என்னன்னா 1728 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? சோ எனக்கு கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பருமே எனக்கு வந்து எண்டிங் வந்து சேமா தான் இருக்கும். இப்போ 1ல எண்டாச்சுன்னா 1ஆ தான் இருக்கும், 2ல எண்டா 3ல 4ல எண்டாச்சுன்னா 4ஆ தான் இருக்கும். எனக்கு ரெண்டு நம்பர் மட்டும் எக்ஸெப்டா இருக்கும். என்னன்னா அப்படின்னா 2ல எண்டாச்சுன்னா 8, 8ல எண்டாச்சுன்னா 2, அதே மாதிரி 7ல எண்டாச்சுன்னா 3, 3ல எண்டாச்சு அப்படின்னா 7. ஓகேவா? இப்ப எனக்கு 8ல எண்டா இருக்கு இல்லையா? அப்ப எனக்கு ஃபைனலா முடிய போறது 2ல தான் முடியும். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கியூபை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 டிஜிட்டை நான் ஒமிட் பண்ணிடணும். ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அதோட பெர்ஃபெக்ட் கியூப் நம்பரை நான் பார்க்கணும். 1ஓட பெர்ஃபெக்ட் கியூப் என்ன? 1. ஓகேவா? ஆன்சர் என்ன? 12. சோ ஸ்கொயர் ரூட்டை விட கியூப் ரூட் என்ன? ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சது இல்லையா? நான் என்ன பண்ணிருக்கேன்னா லாஸ்டா 8ல முடிஞ்சிருக்கு. 8னா எனக்கு 2ல தான் முடியணும்.
அப்போ லாஸ்ட் 3 டிஜிட் நான் ஒமிட் பண்ணிக்கிறேன். எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் லாஸ்ட் 3 டிஜிட் நான் ஒமிட் பண்ணணும். ரிமைனிங் நம்பர் இருக்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பரை நான் எடுக்கிறேன். 1 கியூப் நம்பர் எனக்கு 1 தான். இப்போ டைரக்ட் ஆன்சர் 12 கியூப் பண்ணனா எனக்கு 1728. ஓகேவா? சோ இந்த மாதிரியான மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கியூப் ரூட் அண்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். சோ இதை யூஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் நான் கொண்டு வரேன். ஓகேவா? எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.